பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் தான் என்னுடைய சொந்த ஊர். நான் பிறந்தது 5வது வரைக்கும் அங்கே வளர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அம்மாவுடைய வேலையின் காரணமாக அவர்கள் கோயம்புத்தூருக்கு சென்றனால அதுக்கப்புறம் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்பதாகவே நாங்கள் அந்த கன்னியாகுமரியில் இருக்கும் பொழுது நான் எப்படி என் குடும்பம் எப்படி இயேசுக்குள்ள வந்தது என்று பார்க்கும் பொழுது என்னுடைய குடும்பம் முதலாவது இயேசுவை அறியாத ஒரு நல்ல ஒரு இந்து குடும்பம் தான். முழுமையான ஒரு வைராக்கியம் என்னன்னா இந்துல கோயில்களை கட்டி அதை நல்லா என்ன பண்றது, அதை பூஜை பண்றது, அதுக்கு தேவையான பால் அபிஷேகம் இப்படிப்பட்ட பண்ணக்கூடிய எங்களுடைய குடும்பம் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம் தான். ஆனா எங்க பாட்டி எங்களோட அம்மாவோட அம்மா அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ல எப்பொழுதுமே உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பூஜை பண்றது அதனுடைய காரியங்களை செய்யறதுல மிகவும் வைராக்கியம் உடையவங்க தான் என்னுடைய பாட்டி பார்க்கும்போது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த வழியா ஒரு போதகர் வரும்போது எந்த ஒரு வார்த்தையும் எங்களுடைய பாட்டிகிட்ட சொல்லலை. ஒரே ஒரு வேதாகமத்தை மாத்திரம் அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாங்கி அதை கொண்டு போய் வீட்டில் ஒரு ரேக்கில் அப்படியே போட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு புத்தகம் யாரோ சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத புத்தகத்தை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த அறையில் போட்டுட்டு அவங்க எப்பவும் செய்கிற அந்த பழக்கத்தின்படி எப்பொழுதுமே அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செய்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்பொழுது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் 8வது மாதமே பிறக்க வேண்டிய சூழ்நிலை. பிறந்த பொழுது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த 2 நாள் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஜர்னி ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அவங்க பார்க்கும்போது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இனிமே இவன் பிழைக்கவே மாட்டான். அல்லேலூயா. பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இந்த குழந்தைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுடைய கைப்படையாகவே ஒரு லெட்டரையும் எழுதி வாங்கினார்கள் அந்த டாக்டர். அல்லேலூயா. இந்த டாக்டர் எழுதி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த லெட்டரை வாங்கினாங்க அப்படின்னா எங்கள் குடும்பம் ரொம்ப வைராக்கியம் உள்ள குடும்பம். ஏதாவது ஒன்றுனா பேச்சா இருக்காது, அடியா தான் இருக்கும். அல்லேலூயா. டாக்டர் தான் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க, அடித்து உடைத்து விடுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா முதலாகவே டாக்டர் என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கைப்படையாக ஒரு லெட்டரு எழுதி வாங்கினாங்க, இந்த குழந்தை பிழைக்காதுன்னு. அப்போ இங்க ஒரு பக்கம் டாக்டர் இங்க ஒரு பக்கம் சொல்ல, அங்க என்னுடைய பாட்டி என்ன அந்த உயிரில்லாததுக்கு முன்பதாக என்ன பண்ணிட்டு போராடிட்டு இருக்குது. எதுக்கு? என் பிள்ளைய காப்பாத்து 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 அப்படின்னு சொல்லி. அது காப்பாத்துமா? காப்பாற்றவே காப்பாற்றாது. கடைசி வரைக்கும் அது போராடி பார்த்துச்சு, முடியல. அதுவும் டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட மண்டையில் அப்பதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? யாரோ ஒருத்தர் அன்னைக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனாங்களே, இது உயிர் உள்ளது, இதை நீ கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லுமா, அந்த புத்தகம் ஞாபகம் அப்பதான் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த புத்தகத்தை எடுத்து அதுக்கு படிக்கும் தெரியாது. ஆனா அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா திறந்து வச்சுட்டு, இந்த புஸ்தகத்துல இருக்கிற கடவுள் உண்மையான கடவுள் என்றால் என்னுடைய பிள்ளையை, என்னுடைய பேர பிள்ளையை மறுபடியும் தரட்டும், அது கர்த்தருடைய ஊழியத்தை அது கடைசி வரைக்கும் செய்யும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அல்லேலூயா. அதை பொருத்தனை பண்ண அடுத்த செகண்ட் அந்த நர்ஸுக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு, வா போய் ஒரு ஊசியாவது போடுவோமே அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு ஊசியை போட்டுச்சோம். அதுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. மறுபடியும் ஜீவனை கொடுத்ததிலிருந்து மிகவும் சந்தோஷம். குடும்பத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தார். என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அந்த நேரத்திலேயே அந்த டாக்டரும் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் குலசேகரத்தில் ஜஸ்டின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரியில் போகும் பொழுது அவங்க வீட்டுக்கு போனாலும் என்னுடைய போட்டோ அவங்க வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையின் மூலம் அந்த டாக்டரும் அவருடைய வாழ்க்கையும் மனம் திரும்ப ஒரு பெரிய மாற்றம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எனக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்தா நல்ல முறையில தான் இருந்துச்சு. ஆனா அடுத்து இந்த எங்க வீடெல்லாம் பார்க்கும்போது அந்த போட்டோ எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு என் குடும்பம் எல்லாம் என்ன ஆரம்பிச்சுன்னா இயேசுவை நம்ப ஆரம்பித்தது. இயேசுக்காக அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. எங்களோட அப்பாவோட குடும்பம் பார்க்கும்போது ஒரு அறகுறை கிறிஸ்தவ குடும்பம் தான். அது முழுமையா சொல்ல முடியாது. ஆனா என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை பார்த்து அடுத்து எங்க அப்பாவோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே, அவங்களோட தங்கச்சி, அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் பார்த்தாங்க ஊழியத்துக்காகவே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஊழியத்தை செய்யவே அப்படியாக ஆண்டவரை குடும்பத்தை
நடத்தினார். அதுக்கப்புறம் எங்களுடைய அம்மா பார்க்கும்போது குடும்பத்தில் எங்கள் அப்பாவோட தம்பி, கடைசி தம்பி, என்னுடைய ஒய்ஃப், அவங்க கொஞ்சம் இதனால வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பம் பிரிய வேண்டிய சூழ்நிலையாச்சு. அம்மா வேலை நிமித்தமாக அப்பா என்ன பண்ணிச்சுன்னா, எங்கள் அப்பா ஒரு பெரிய நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், மும்பையில் அளவு கடங்காத நிறைய சொத்துடைய ஒரு நபர். எங்கள் அப்பா தன்னுடைய சகோதரர்களோடனால இந்த நண்பர்களால அதிகமாக குடித்து எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக ஒரு வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தார். நான் கூட நினைப்பேன், எங்கள் அப்பா அவ்வளோ பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கள்லாம் இயேசு அறிஞ்சிருக்கவே முடியாது. அவர் ஒன்றும் இல்லாமல் வந்தனால தான் இன்னைக்கு நாங்கள் இயேசுவை அறிய முடிஞ்சிச்சு. எங்களை கூட்டிட்டு கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதாரண தொழில் தான், ஒரு செக்யூரிட்டி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறார். நிம்மதியாக அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் நல்ல ஊழியத்தை என்ன பண்ணாங்க, பொருத்தனை பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைல யாரும் இதை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, படிச்சுட்டே வரும்போது ஏதாவது ஒரு ஆபத்து வரும் தெரியுமா, அப்பதான் சொல்லுவாங்க ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஞாபகப்படுத்தி கொடுப்பார். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. படித்து கொண்டு இருக்கும் பொழுது 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்பதாக ஒரு பலவீனம் வந்துச்சு. அந்த பலவீனம் வந்தப்போ சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சும்மா வாயிலிருந்து பிளட்டு வந்துட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஆனால் அந்த பிளட்டு வந்துட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நர்ஸு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிளட்டை எடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது. உடம்பு ஃபுல்லாக குத்தி என்ன பண்ணுவோம், மார்க் போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்தா டாக்டரே திட்டு பார்க்கணும் அந்த நர்ஸை, என்னம்மா இப்படி போட்டு குத்தி வச்சிருக்கிற அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு குத்தினாலும் பிளட்டு, ஆனால் வாமிட்டு வர தவிர இங்கே இதில் என்ன பண்ண அந்த பிளட்டு வராது. அப்போதான் எங்கள் அம்மா ஞாபகப்படுத்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் அதில் தான் ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு. உன்னை நான் கத்திருக்காம ஒப்பு கொடுத்துருக்கிறேனே, இன்னைக்கு நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த இடத்துல அறிக்கை செய்தாங்க. அல்லேலூயா. இப்படியா என் குடும்பம் போயிட்டு இருந்து நான் அதிகமாக என்னால் படிக்க முடியாது. ஏன்னா அடுத்து எங்களுடைய அப்பா, அடுத்து எங்களுடைய அம்மா 2 பேருமே பலவீனப்பட்டாங்க. அம்மா கீழே விழுந்து இந்த பேக் போன் உடஞ்சிருச்சு. அப்புறம் எந்திரிச்சு நிற்க முடியாது, அந்த அளவுக்கு பலவீனங்கள் எல்லாம் வந்து. எனக்கு ஒரு சகோதரன் உண்டு, அவனும் மெடிக்கல் அந்த இதில் இருக்கிறான். என்ன அப்படின்னா ஆன்ஜியோ ஸ்கேன் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்கிற, அவனும் மெடிக்கல் ஃபீல்டில் அவனையும் படிக்கணும். எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமானது. அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலையில் நல்லா வேலை செய்வேன், எல்லா இடத்திலும் வேலைக்கு போவேன். எங்கெல்லாம் ஆண்டவர் நான் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு போனால் அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். அப்படியே நிறைய கம்பெனி, கோயம்புத்தூர் முக்கியமான நிறைய கம்பெனியில் நிறைய வேலைகளை ஆண்டவர் செய்ய வச்சார். ஆனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சால் 30 நாள் கரெக்டாக வேலை செய்வேன். ஆனால் அந்த சம்பள நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போகவே மாட்டேன், போகவும் முடியாது. அவரும் சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு, நான் போக மாட்டேன். இப்படியா இருக்கும்போது எத்தனையோ கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்காமல் வெளியே வந்திருப்பேன். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் சொல்லுவாங்கன்னா, ஏம்மா நான் வேலைக்கு போகிறேன், கரெக்டாக ஒரு நாள் கூட லீவு போடல, ஆனால் அந்த சம்பளம் வரும்போது என்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்க ஒரு வேலை, இல்லைன்னா அந்த சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் உனக்கு இந்த வேலை இல்லை வேற ஒரு வேலை இருக்குன்னு அவங்க உள்ளத்தில் நினச்சிக்குவாங்க. அல்லேலூயா. அப்படி நினச்சி இருக்கும்போது அடுத்து பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள் நிறைய ஆரம்பிக்கும் போது குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. வாடகை வீடு ப்ளஸ் அப்பா அவரும் செக்யூரிட்டி வேலை, சின்ன சம்பளம், அம்மா பெட்டு படுக்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துக்குள்ள என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒருத்தர் மூலம் என்ன பண்ணனா, சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலம் துபாய்க்கு தான் போவோமே, வெளிநாட்டுக்கு தான் போவோமேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கு போய் நல்ல வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த வேலை எனக்கு கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஆனா அந்த வேலைக்கு போய் எனக்கு ஒரு ஏஜென்ட் கூட்டிட்டு போனாப்புல கொண்டு போய் துபாயில விட்டுட்டு அவன் கூட்டிட்டு போனது எலக்ட்ரிக்கலுக்கு ஹெல்ப்பரா கூட்டிட்டு போனாப்புல. கடைசியில போய் பார்த்தா அந்த வேலையும் அங்க கிடைக்கல. அங்க ஒரு அரபிக்காரன் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெட்ரோல் பங்க்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. அப்ப எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், ஆனா அரபி சுத்தமா தெரியாது, இங்கிலீஷும் கொஞ்சம் அப்படியே பேசி சமாளிக்க தான் தெரியும். போன இங்க கொண்டு வந்து விட்டாச்சு, என்ன தெரியுதுன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த இன்டர்வியூக்கு அரபியில தான் அவன் இன்டர்வியூ எடுத்தான். ஒரு கொஞ்சம் வார்த்தை இங்கிலீஷ் தான் பேசினான். நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியல. யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்ட்டான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அந்த வேலையும் அங்க கிடைச்சிச்சு. அங்க இருந்து கரெக்டா 2 வருஷம் நல்ல வேலைகளை செஞ்சு வீட்டுக்கு நல்ல காசு அனுப்பி கொஞ்சம் ஒரு அளவுக்கு வீடு டெவலப் ஆகுறதுக்கும் என் தம்பியோட படிப்புக்காரை முடிந்து அவனும் அந்த லெவலுக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அடுத்து பார்க்கும்போது அங்க வச்ச எல்லா எக்ஸாம்ல நான் நல்லா பாஸ் ஆனேன். அல்லேலூயா. அரபிய தெரியாட்டியும் அரபியும்
அரபியில் அவன் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண, இங்கிலீஷ்ல எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் எழுதணும். அப்படின்னா நான் எதுக்கெல்லாம் நோ நோ எழுதுனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் எஸ் தான். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணாங்க, மாற்றி வச்சாங்க. மாற்றி வச்சு பார்க்கும்பொழுது அடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பதவி. ஹல்லேலூயா. அவங்க பதவிக்கு நாளைக்கு நான் எழுதின எல்லா இந்த எக்ஸாமோட அந்த டீட்டெயில் எல்லாம் வந்துச்சு. நாளைக்கு உனக்கு அடுத்த போஸ்டிங் வரும்போது ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட. நாளைக்கு நீ இந்த 12 மணிக்கு உனக்கு அடுத்த போஸ்டிங், உயர்வான போஸ்டிங், ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் நினைச்சேன், ஆஹா இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும், நாம இனிமே சந்தோஷமா இருக்கலாம், குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாளைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 12 மணிக்கு என்னாச்சு அப்படின்னா அட்டாக். யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? திடீர்னு அட்டாக்கு. நினைச்சு வழி தாங்க முடியாம ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வச்சு பார்த்து, தம்பிக்கு இந்த இடத்துல பிளட் இதாகி பிளாக் ஆகிருக்கு, தம்பிக்கு அட்டாக்குமே, அது ரொம்ப சீரியஸான இதாக இருக்கு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உடனே இவனை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ள டாக்டர்லாம் சொல்லவும் எங்களுக்கு ரொம்ப, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி அதனால பரவாயில்ல அப்படின்னு நான் சந்தோஷத்தில் இருக்கிறேன். என் கூட இருக்கக்கூடிய ஒரு இந்து பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். என்னடா அழுகிற அப்படின்னு. ஆனால் அந்த டாக்டர் நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு, ஏன்டா சந்தோஷமானா சொன்னாங்க, நீ சந்தோஷமா இருற அப்படின்னு சொல்லி அவனும் சந்தோஷப்படுத்து. அவன் எங்கேயும் இல்லை, இந்த கிணத்து கடவு நாகர்கோவில் போய் போகும்போது காவக்கிணறு பகுதியில் உள்ள பையன் தான் அவனும் அப்படியே நினைச்சிட்டு சிரிடா ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னோட கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு டிக்கெட் எழுதி நீ உடனே இந்தியாவுக்கு போங்க, போயிட்டு உங்களோட ஹெல்த் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டிக்கெட்டும் புக் பண்ணி அதுக்குள்ள சேலரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது நான் அந்த லீவில், அந்த 2 நாள் 3 நாள் அந்த ஒரு லீவ் இருக்கும், அந்த லீவில் நான் என்ன பண்ணேன்னா உட்காந்து என்ன பண்ணலாம், இப்படி ஒரு வேலை வேணும். வீட்டில் இதை சொல்லவும் இல்லை, அது என்ன சொல்றது, வீட்டில் சொன்னால் இங்கே ஒரு பக்கம் படுத்து கிடக்குறாங்க, அங்கே அப்பா இந்த வேலை, இதையும் சொல்ல அவங்களும் இன்னும் பாதிக்கப்படுமேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யார்ட்டுமே சொல்லலை. என்னோட தம்பிகிட்ட மட்டும் சொன்னேன். அவன் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால எல்லாத்தையும் அவனுக்கு ஃபோட்டோவாக எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கிற ஒரு பிரதர், வாங்க இங்கே ஒரு சர்ச் இருக்குது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனார். என்ன நான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அங்கே கூட்டிட்டு போகும்போது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா போன அந்த மே மாதம் நம்முடைய கன்வென்ஷனுக்கு வந்திருந்த ரத்தினபால் அவர்கள் வந்து, அங்கே துதியின் கோட்டையோட ரத்தினபால் அவர்கள் வந்து அங்கே செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அந்த செய்தியில் போனேன். அங்கே போகிற அன்னைக்கு என்ன அப்படின்னா ஊழியத்துக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு ஊழியமே செய்யாம இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் நிச்சயமா அவங்க எல்லாரும் பார்க்கிறாரு, அவங்க நிச்சயமா ஆண்டவர் கொண்டு வருவாரு அப்படின்னு